ஈமான விலைக்கு வாங்கணும்னா கடைக்கு போய் விலைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். சல்லியை தாங்கப்பா ஈமான் எடுக்கலாம். உலகத்தில் நீங்கள் எதையும் விலைக்கு வாங்கலாம், ஈமானை மட்டும் விலைக்கு வாங்க இயலாது. அது என்ன விலை? அல்லாஹ் தாரன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் பிரச்சனை. ஈமானுக்குரிய விலை தான் நாங்கள் கொடுக்குற சோதனை. ஈமானுக்கு எக்ஸ்பென்சிவ், பெரிய விலை கொடுக்கணும். எங்கள் பணம் இருக்குது, நாங்கள் பணத்தை தான் பெருசாக நினைப்போம். சல்லி கிடைச்சா எல்லாம் ஓகே. உண்மையானு கேட்டிங்கன்னா இல்லை. சல்லியை விட பெருமதியான விஷயங்கள் இருக்குது. நம்ம சல்லி 50 லட்சம் சம்பாதிச்சிருவோம், ஆப்ரேஷன் பண்ணணும். 30 அதாவது 30 லட்சம் 3 மில்லியன் கொடுக்கணும்டா 3 மில்லியனை சந்தோஷமாக கொடுத்து போட்டு ஆப்ரேஷனை பண்ண ரெடி ஆகும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சல்லியை விட அந்த ஆப்ரேஷன் முக்கியமாக போச்சு. நம்ம சல்லி சம்பாதிப்போம், ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு 20,000 கொடுப்போம். இந்த பணத்தை அப்போ கொடுத்து ட்ரெஸ்ஸை வாங்குறோம். எங்களுக்கு ட்ரெஸ் முக்கியம்ப்பா பணத்தை விடன்றோம். இதை மாதிரி எதையாவது கொடுத்து ஈமானை வாங்கலாமான்னா ஆமாம். வாழ்க்கையில் இறைவன் தந்த அருட்கொடையெல்லாம் விட்டு கொடுத்து தான் ஈமானை வாங்கணும். இதை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதை கவனமாக நம்ம புரிஞ்சுட்டோண்டா, எங்கள் கல்புக்குள்ளே ஈமான் நுழைஞ்சதை நாங்கள் புரிஞ்சுட்டோண்டா, அதுக்கு இஸ்திகாமத்தை தேடி அல்லாட்ட கெஞ்சணும். நுழைச்ச ஈமானை அல்லாஹ் பறித்து எடுக்கிறான். அதுக்குரிய எக்கச்சக்கமான வரலாறு இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ஈமானை எப்படி ஈமானை கொடுத்த வரலாறுல குர்ஆன்ல சொல்றான்றதை கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இப்ராஹிம் நபி, உங்களுக்கு தெரிஞ்ச இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை இல்லை. சரின்னு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்துட்டா, பாலைவனத்தில் ஹாஜரா அம்மா, சஃபா மருவா மலை இருக்குது, இங்கால பள்ளிவாசல் ஹரம், ஹரத்து காபத்துல்லா, அதனுடைய ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் போடப்பட்ட இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மெப்பை கொடுத்து இந்த இடத்துல விட்டுட்டு போங்கன்றான். இதான் இடம். யோசிச்சு பாருங்க, அபுகசலாவ ஜங்ஷன்ல பச்சை உடம்பு, பிஞ்சு குழந்தை, காலம் இருந்து இப்ராஹிம் நபிக்கு எது பெருமதி? இப்ராஹிம் நபி லைஃப்ல எது பெருமதி? அவர் எதை திரும்ப திரும்ப கேட்டாரு? அவர் சொத்தை கேட்கவே இல்லை, செல்வத்தை கேட்கவே இல்லை பெருசா. அவர் கேட்டது புள்ளைய. இந்த உலகத்துல புள்ளையே இல்லாதவர் ஒரு புள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த புள்ளைய தான் அல்லாட்ட ரொம்ப கேட்டார். அல்லாஹ் புள்ளைய கொடுத்துட்டு ஊட்டிக்கு போங்கப்பா, நூறலியா போயிட்டு வாங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருங்க சொன்னான்டா. இப்ராஹிம் நபிக்கு புள்ளைய எடுத்துட்டு ஒரு டூர் அனுப்புறான். அது என்ன டூர்ண்டா, புள்ளைய விட்டுட்டு தன்னந்தனியா வைஃபை வச்சுட்டு நீங்க வரணும். இதான் அல்லாஹ் கோபமா இப்ராஹிம் நபியோட? ஏன் அல்லாஹ் அவருக்கு புள்ளைய கொடுத்தா ஒரு சந்தோஷமான பிரயாணத்தை கொடுக்கணும். இத்தனை வருஷமா டிலே பண்ண இப்ராஹிம், ஆனா இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அதுக்கான ஒரு இதை தர்றேன்னு கொடுக்கணும். அல்லாஹ் அப்படி கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோபமா? அல்லாஹ் ரொம்ப இரக்கமான 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ், அடுத்தது இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ். இந்த உலகத்துல யாரையும் பார்த்து அல்லாஹ் உற்ற நண்பன் என்று சொல்ல, ரப்புல் ஆலமீன். ஒரு மனிதனை பார்த்து என்ற நண்பன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றான சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல வச்ச 2 பேர், ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்ராஹிம் நபி. உற்ற நண்பன் அல்லாஹ் எப்படி பண்றான்? ஏப்பா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாமுன் அலைஹா, அவங்களே அவங்க புள்ளை இந்த இடத்துல கொண்டு போங்க. ரைட் மேப், கரெக்ட் மேப். ஜோர்தான் நதிக்கரை ஓரத்தில் ஷாம்ல இருந்து இப்ராஹிம் நபி எங்க வர்றாங்கடா? மக்கா. அப்ப அதோட பேர் பக்கா. பக்கா பள்ளத்தாக்குக்கு வராரு. வந்தா இந்த இடத்துல புள்ளையையும் வைஃபையும் விடணும். இந்த கொஸ்டின் வந்தா நான் என்ன செய்வேன், நீங்க என்ன செய்வீங்க? ஒரு லைட் இருந்தா பரவாயில்ல, 2 பேர் துணைக்கு இருந்தா பரவாயில்ல. ஹரத்தில் அப்ப கரண்ட் இல்லை, லைட் இல்லை, கண்டுபிடிச்சில்ல. ஒரு நைட்ல பல்பு பத்தாது, பெட்ஷீட்டை கையில கொடுத்துட்டு போகல, போத்திக்கோங்கண்டு. பாலைவனத்தில் புள்ளையோட தூங்கணும். என்ன சரி நடந்தா பெம்பஸ் மாத்துங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவங்க அல்மாரியை கொண்டாந்து வைக்கல, அணையாடியெல்லாம் மாத்துறதுக்கு. இருக்கிற ட்ரெஸ்ஸோட பவுசரை வச்சிருக்கணும். இங்க தண்ணியே இல்லை, பாலைவனத்தில் தண்ணி இல்லாத இடம். நீங்க தண்ணி முடிஞ்சுச்சுன்னா செத்து போயிருவீங்க, அதனால பவுசரை கொண்டாந்து வச்சுக்கிறேன்னா அதுவும் இல்லை. பாலைவனத்தில் இன்றைக்கு சிக்கினாலும் தண்ணி கிடைக்கலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாலைவனத்தில் எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் கிராமங்கள் உருவாயிருக்குது. தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு போனோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் தான் பாலைவனம். அந்த பாலைவனத்தில் மனைவியையும் தண்ட ஆசை குழந்தையை விட்டுட்டு போறாரு. கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சோண்டு தண்ணி. இதோட அவர் விட்டுட்டு போற டைம்ல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நீங்க விட்டுட்டு போங்க. அந்த அம்மா திரும்ப பின்னாடி வந்து கேட்குறாங்க, இப்ராஹிம் என்ன பண்றீங்க, எங்களை விட்டுட்டு போறீங்களே? புகாரில் வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ராஹிம் நபி பேசவே இல்லை, மௌனமா போறாரு.
திரும்ப அந்த அம்மா பின்னாடி வராங்க, இப்ராஹிம் என்ன பண்றீங்க, எங்களை விட்டுட்டு போறீங்க? ஒரு வைஃப் பின்னாடி ஓடி வர்றாங்க, கை குழந்தை இருக்குது, வாப்பா அவ்வளவு இரக்கமானவர், அவ்வளவு பாசமானவர், அவர் திரும்பி கூட பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் தெரியுமா? அவர் திரும்பவில்லை. திரும்ப திரும்ப அந்த ஹதீஸை நீங்க பார்த்தா வழங்கும், இப்ராஹிம் திரும்பி பார்க்கவில்லை. நாங்கள் ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தா அவருக்கு நரம்பு இருக்குது, அவருக்கும் ரத்தம் இருக்குது, அவருக்கும் கண் இருக்குது, அழுந்துருவார். அவருடைய பிஞ்சு குழந்தை அந்த கையில, ஹாஜரா அதை தூக்கிட்டு இருக்கிறாங்க, பச்சை உடம்பு, பால் கொடுக்கிற பருவம். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், இப்ராஹிம் போங்கன்னுட்டான். நீங்க நினைச்சிடக்கூடாது வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரப்போக்குள்ள அது தற்செயல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அசாப் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். முசீபா, யாருக்கு அல்லாஹ் முசீபத்து கொடுக்குறான்? அசாபண்டா தூரத்துல ஒரு ஈட்டி எங்க வச்சு இந்த டாக்கெட்டுக்கு அடிக்கணும்னா குறிப்பாத்து அடிக்கிறது தான், அந்த இடத்த குறிப்பாத்து வைக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா டச் திடீர்னு வந்து நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் குறிப்பாத்து வைக்கிறான்னு அர்த்தம். எனக்கு வர பிரச்சனை ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். இப்ராஹிம் நபி கொடுத்த பிரச்சனை ஆல்ரெடி ப்ரீ பிளான். அல்லாஹ் பிளான் பண்ணிட்டான், இப்படிதான் நடக்கும். ஸோ இப்ராஹிம் நபிக்கு இப்ப நடக்கிறது தற்செயல் இல்லை. இப்ராஹிம் நீங்க போங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3வது முறை அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, அல்லாஹ் தான் எங்களை விட்டுட்டு போக சொன்னானா இப்ராஹிம்? அவங்களுக்கு தெரியும், ஒரு நாள் இப்படி விட்டுட்டு போற மனுஷங்களை எங்க மாப்பிள்ளை, அல்லாஹ் தான் விட்டுட்டு போக சொன்னானா? அவர் ஆமாண்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப கூட இப்ராஹிம் திரும்பவில்லை. மலைகளுக்கிடையால் நுழைந்து போனார் இப்ராஹிம் என்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு இடத்துக்கு போய் மேலே ஏறினாங்க, ஒரு மலையில் ஏறிட்டு தன்னுடைய 2 கரங்களை நீட்டினாங்க. தன்னுடைய புள்ளையும் மனைவியும் காணாமல், காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷன் அப்போ அந்த இடத்துல இருக்குது, காபத்துல்லா பக்கம் திரும்பி தன்னுடைய புள்ளையும் மனைவியும் காணாமல் என்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? புகாரில் வரக்கூடிய செய்தி. அவங்க ஏன் தெரியுமா? புள்ளையும் வைஃபையும் தூரத்தில் இருந்து காண்ற நேரம் அவருக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆயிரும்? அவர் கையை தூக்கி சொல்றார், ரப்பனா, இது குர்ஆன் ஆயத், இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரிய்யத்தி, என்னுடைய சந்ததியை குடியமர்த்திட்டேன் யா அல்லாஹ். இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரிய்யத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஇன், ஒரு பள்ளத்தாக்கில் குடியமர்த்திட்டேன், எந்த மலைச்சலும் எந்த புப்புண்டு இல்லை, ஒரு மரம் மட்டும் இல்லை, பறிச்சு சாப்பிட்றதுக்கு பேரக்காய் இல்லை, ஒண்ணுமே இல்லை. கைரி ஸீ ஸரஇன், இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில் குடியமர்த்திட்டேன் யா அல்லாஹ். என்ன கேட்கிறாரு? ரப்பனா, எதுக்கு தெரியுமா குடியமர்த்திட்டேன்? லியுகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு. ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலை. ஒரு வாப்பா என்ன கேட்டு போவாரு? தன்னந்தனியாக நிற்கிறாங்க, வைஃபும் பிள்ளையும் மட்டும். நைட் ஆயினா ஏதாவது ஓனாய் வந்தா, ஜாமத்தில் தூங்கணும், புல்லா இருந்தா அவன் மட்டும் யா அல்லாஹ் மக்களை கொண்டு வந்துறியா அல்லாஹ், மக்களோட கல்புக்கு அவங்கள பற்றி ஒரு அன்பை கொடுத்துறியா, ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலை, அவங்க பக்கம் மனிதருடைய கல்பை திருப்பிறியா அல்லாஹ், நான் போறையா அல்லாஹ். இந்த இன்சிடெண்ட்டை யாருமே வீடியோ பண்ணலை, இந்த இன்சிடெண்ட்டை யாரும் ரெக்கார்ட் பண்ணலை. ரப்புல் ஆலமீன் ஈமானை கொடுக்குற நேரம், ஈமானை அதிகப்படுத்துறது இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் என்னன்னா, வேர்ல்டில் எவ்வளோ அப்புகஸ்தலா எவ்வளோ ரூட்லேருந்து பேசுகிறாங்க, ஒரு ஆள் நோம்பு பிடிக்கிறார், ஒரு ஆள் தஹஜ்ஜுத் தொழுகிறார், இதெல்லாம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு ஈவெண்ட்டாம் இந்த ஈவெண்ட். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் ஏவினானா? இப்ராஹிம் சொன்னார், ஆமா. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் அப்ப எங்களை பார்த்து கொள்வாங்க. இதுதான் ஈமானிய பாயிண்ட். அவங்க சொன்னதுல உண்மையா இருக்கேன். நம்ம ஆமந்து பில்லான்னு சொன்னா ஆமந்து பில்லா, எங்க ரூஹு போனால் ஆமந்து பில்லா, எங்க உயிர் பறிக்கப்படுற நேரம் ஆமந்து பில்லா, அல்லாஹ் எங்களை விட மாட்டான நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கிற. வாயால ஆமந்து பில்லாவா, கல்பால ஆமந்து பில்லாவா? அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? அப்பா அல்லாஹ் எங்களை பாப்பா, நீங்க போங்க இப்ராஹிம். அவங்க தைரியத்தை ரப்புல் ஆலமீன் கேட்டான். அல்லாஹ் பாப்பான்டா அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் உருவாக்குறாங்க. துடிக்கிறாங்க, புள்ள துடிக்குது. தண்ணி முடிஞ்சிட்டு ஐசியூல புள்ள இருந்தா உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். புள்ள ஐசியூல டாக்டர் கை விட்டுட்டாரண்டா, எப்ப இதுக்கு மேல எந்த மெடிக்கேஷனும் செல்லுபடி ஆகாது. இது பாருங்க, மெஷின்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, இதுக்கு மேல ஒன்னும் இல்லை, உங்க ரப்பிட்ட கேளுங்கண்டா, வேருக்கு வரும், காலெல்லாம் பதறும், தொடரெல்லாம் நடுங்கும், அங்கும் இங்குமா போவோம், எட்டி எட்டி பார்ப்போம், புள்ள மூத்தாயிருமான்னு பார்ப்போம். இதே எக்ஸாக்ட் சிச்சுவேஷன். புள்ள துடிக்குது, டீஹைட்ரேட் ஆயிட்டு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. இப்ப புள்ளைக்கு தண்ணி வஸ்து கொடுக்கணும். ஃபுல்லா புள்ள காஞ்சு போயிட்டு 100% இருந்த தண்ணி முடிஞ்சு
தண்ணி கேட்கறதுக்கு பதிலாக விரைச்சு அழ ஆரம்பிக்குது. புள்ள தேம்பி தேம்பி அழுகுது. ஒரு உம்மா இப்படியே நின்று பாப்பாவா? அந்த அம்மா இப்படியே துவா பண்ணிட்டு இருந்தாங்களா? ஒரு தாய் தண்டை புள்ள ஸ்கூல் விட்டு வர வேண்டிய டைம் 2:30 மணி. 2:30 மணிக்கு வீட்டுக்கு வராட்டி 2:40 ஆகுள்ள கொஞ்சம் பதறும். 3 மணி ஆப்புல இன்னும் பதறும். 4 மணி ஆப்புல அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. தலைவிரி கோலத்துல ஓடுவா, என் புள்ள எங்க, புள்ள எங்க? ஸ்கூலுக்கு போனவன் இன்னும் திரும்பி வரல. அவருக்கு தண்ணி குடிச்சது மறந்துடும், டீ குடிக்கிறது மறந்துடும், சாப்பாடு வராது. ஹாஜர் அம்மாவுக்கு புள்ள மௌத்தாயிரும், சொல்ல மாப்பிள்ளை இல்லை. பதுவா செஞ்சாலாம், நாசமா போட்டு மண்டுவா, என்னை விட்டுட்டு போயிட்டாருண்டா. அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லல. அவர் அல்லாட கட்டளைக்கு விட்டுட்டு போனா அல்லாஹ் பார்ப்பான். அந்த அம்மா அல்லாஹ் பார்ப்பான் எப்படி நம்புறாங்க? புள்ள துட்டிக்கிற நேரம் மழை, கொஞ்சம் பெரிய மலைக்கு மேல ஏறுறாங்க. ஏறி எட்டி பார்க்கறாங்க, தூரத்துல யாரையாவது கையில அல்லாஹ் தண்ணியை கொடுத்து அனுப்புறான்னு எட்டி பார்க்கறாங்க. அந்த அம்மா பதுவா பண்ணல, அல்லாஹ்வை நம்புறாங்க, ரப்பு கைவிட மாட்டான்றாங்க. அங்கிருந்து திரும்ப மருவாக்கு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் சஃபாக்கு மருவாக்கு இடவழி. அந்த அம்மா காலில் செருப்பு போட்டிருந்தாங்களா எனக்கு தெரியல. அந்த மலையை இன்றைக்கு நீங்க ஏறினீங்கன்னா, இன்னைக்கு சவுதி கவர்மெண்ட் அந்த மலைக்கு க்ளூ பூசி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு விளங்காது. ஒரு மலையை பதறி நீங்க ஹப்புகஸ்தலாவ, உங்களுக்கு தெரியும் அந்த மலையை ஏறுற நேரம் சரி விழுந்தா காலெல்லாம் டேமேஜ் ஆகிரும். அந்த அம்மா மலையை ஏறுறாங்க. மலையண்டா காப்பட் ரோடு இல்லை, சும்மா போய் இப்படி ஏறுறதுக்கு. அந்த மலையை ஏறி மேல பாக்குறாங்க. இந்த பக்கத்துல யாராவது அனுப்புறான் அல்லாஹ். இது ஒரு முறை நடக்கல. ஒரு டென்ஷன்ல நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் இங்க இருந்து அங்க நடந்திருப்பீங்க, அங்க இருந்து இங்க நடப்பீங்க. எத்தனை வாட்டி நடந்தீங்கன்னு தெரியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஏர் கண்டிஷனுக்கு மேல ஏர் கண்டிஷன், சோஃபா போட்டிருப்பாங்க. பட் அந்த பயம் உங்களை உட்கார வைக்காது. கண்ணு மேல போயிருக்கும், கையெல்லாம் வேர்த்து வடியும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த அம்மா இன்னும் குழந்தை அழுவுது. 1/2 கிலோமீட்டர் ஓட எவ்வளவு டைம் பிடிக்கும்? இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா எவ்வளோ? அதுக்கு மேல மலை. இன்றைக்கு சாதாரணமா நீங்க சஃபாவுல இருந்து மருவாவுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்குது? ஏர் கண்டிஷன்ல தலையில ஜம்சம் தண்ணியை ஊத்தி, காலில் ஜம்சம் தண்ணியை ஊத்தி, டைல்லையா அந்த அம்மா ஓடினாங்க. டைல்லையா அந்த அம்மா ஓடினாங்க. இறைவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் கோபமா, என்னப்பா டைம் டிலே ஆகுது, இன்னும் ஓடுறாங்க, இன்னும் போறாங்க. 7வது முறை அந்த அம்மா போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் உங்களை பதற விட்டு பார்க்கறானா? அல்லாஹ் ரசிக்கிறானா? அல்லாஹ்க்கு வேணும் ஒரு அடியான துடிக்கி விட இல்ல. அல்லாஹ் இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்க போறான். இந்த பரிசிட விலைய நீங்க உலகத்தில் உள்ள அத்தனை சம்பாதிச்சா உங்களுக்கு வாங்கல. அந்த கிஃப்ட்டுக்கு அவங்க கொடுக்கிறது தான் இது. அவங்களை பிடிச்சி ஆட்டினோம். அல்லாஹ் என்ன கிஃப்ட் கொடுக்க போறானா? அந்த கல்புக்குள்ள ஈமான அதிகமாக்க போறானா. அதிகமாக்குறதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு அதிகமாக்கலாதான். ஏதாவது ஒரு பெரிய தியாகம் பண்ண நம்ம அதிகமாக்க போறானா. அந்த அம்மா அங்க நிக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க, குதிய கீழே வைக்கிறாங்க. வச்ச உடனே அங்கிருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. ஜம்சம். அது அரபி அல்ல, அந்த அம்மா காலத்துல யூஸ் பண்ண மொழி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அல்லாஹ்க்கு இந்த ஈவெண்ட் எவ்வளவு பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈமான அல்லாஹ் அதிகப்படுத்தின ஒரு இடம். லியஸ்தாது ஈமான மா ஈமானி, அவங்கள்ட்ட இருக்கிற ஈமானோடு இன்னொரு ஈமானை நாம் அதிகப்படுத்தினோம்ன்றான் அஹ்ஸாபுல. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஹுதைபியா ஒப்பந்தத்திலிருந்து திரும்புற நேரம் ஈமான் உள்ளுக்குள்ள இருக்குமா, இன்னொரு ஈமானை கூட்டணுமா? அதுக்கு தான் இந்த ஈவெண்ட். என்ன நடந்துச்சு? ஹாஜரா அம்மா அங்க நிக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு ஈமானை கொடுக்க விரும்பிட்டான். அதுக்கு வேலை 10,000 ரூபாவா, 1 கோடியா, 1 லட்சமா? எத்தனையோ கேமராஸ் எல்லாம் வச்சிருக்கிறானா? மைக் இருந்து ஹாஜரா அம்மா அழுது கேட்டாங்களா? ஒன்னும் இல்லை. தன்னந்தனியா ஓடின ஒரு பெண்ணை என்ன ஆக்கினாங்க தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹப்புகஸ்தலா உருவாயின வரலாறு கேட்டா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. நீங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாள்கள்? முஸ்லீம்கள் இங்க இருந்ததுக்கு ஒரு சிலவங்க யமன்ல இருந்து வந்தாள்கள், வேற வேற பகுதியிலிருந்து வந்தாள்கள். இது எந்த பகுதியிலிருந்து வந்து எந்த குடும்பம் கேட்டா ஒரு சிலவங்க சொல்லுவீங்க ஹப்புகஸ்தலால இந்த குடும்பம் அந்த குடும்பம் இப்படி இப்படி வந்துவீங்க. நிஜமா தெரியாது. வேர்ல்ட்ல ஒரே ஒரு சிட்டி, அந்த சிட்டியை அல்லாஹ் இப்ராஹிம் நபி பேர்ல வைக்க விரும்பிட்டான். அவர் கொடுத்த கிஃப்ட் ஈமான். என்ன? உம்முல் குரான். முஸ்லீம்களோட தலைநகரம் மக்கா. ஏன் தலைநகரம்? நீர்வீழ்ச்சினாலயா, கிளைமேட்னாலயா? இல்ல, அங்க காபத்துல்லா இருக்குது. சோ அந்த ஊர் எப்படி தொடங்குதுன்றதை உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். சஃபால இந்த மருவாவுக்கு இன்றைக்கு ஹாஜிகள் ஓடணும். ஏப்பா ஓடுறீங்க?
இதுதான் இந்த ஊரோட உருவாக்கம். இந்த ஊர்ல தண்ணி இருக்கல்ல, இந்த ஊர்ல எந்த ரிஸ்க்கும் இருக்கல்ல. அந்த அம்மா அல்லாஹ்வை நம்பி ஓடுறாங்க, பதட்டத்தோட ஓடுறாங்க. நான் கல்வி நிறைய ஈமான் இருந்துச்சு. அங்கிருந்து திரும்பி வர்றாங்க. இப்படி வரப்போக்குள்ள ஒரு தண்ணி அல்லாஹ் கொடுத்தான். இதுதான் இந்த ஊர்ல உருவாக்கம். அபூகசலாவோட உருவாக்கத்தை சொல்லலாது. அந்த உருவாக்கத்தை நாங்க போய் ஓடுறோம், நீங்க போய் ஓடுறீங்க. ஒரு பொம்பளை ஓடினதை எல்லாரும் ஓடுறோம். உலகத்துல சைனால அப்படி ஒரு நகரம் இருக்குதா? அமெரிக்காவில் அப்படி ஒரு நகரம் இருக்குதா? யாருப்பா வீடியோ பண்ணினது? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு? 100 ஆண்டு, 500 ஆண்டு, 1000 ஆண்டு. இன்றைக்குள்ள உங்க Facebookல பார்க்கலாம், வீடியோ பண்றாங்க. யூடியூப்ல வீடியோ இருக்குது. அந்த இடத்துல கேமராமேன் யாருமே இல்லை, ரப்புல் ஆலமீன் அதை டோட்டலா வீடியோ பண்ணினாங்க. இன்றைக்கு இந்த ஈவெண்ட் அமெரிக்காவுடைய மிம்பர்ல பேசப்படுவது. இன்றைக்குமே அழிக்கல, ஃபேஸ்புக் தானே இதை பரத்தினது. இந்த ஈவெண்ட் யாருமே காணல. ஆனா முழு ஜசீரத்துல் அரப் உலகம் எங்கும் இருந்த ஹாஜிகள் வந்து சஃபாவுல இருந்து ஏன்பா ஓடுறீங்க, ஏன்பா அங்கேக்கு ஓடுறீங்க, மர்வாவுல ஏன் நிக்கிறீங்க? உம்ரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதத்தா மாத்திட்டான். ஈமானோட சுமந்து இந்த இடத்துல நீங்க ஓடினா தண்ணியே வராது. இம்பாசிபிள், இம்பாசிபிள். உலகத்துல நடக்கவே நடக்கவே நடக்காத ஒன்றுதான் பாலைவனத்துல தோண்ட 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 தண்ணி வராது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிய வச்சார், அந்த தண்ணி முடியாதுன்ட்டான்ல. முடியாது, தண்ணியே வராதா? வராத தண்ணி முடியாது. எவ்வளவு வேணுமோ, எத்தனை லட்சம் வேணுமோ, எத்தனை மில்லியன் வேணுமோ எடுத்து குடிங்கப்பா, எடுத்து வீட்டுக்கு கொண்டு போங்க, ஊர்ல போய் நீங்க சேவ் பண்ணுங்க. உங்க தண்ணி முடியாது என்று ஒரு கிணற பிரைஸ் ஆக்கி கிஃப்ட் ஆக்கி அந்த ஏரியாவே அல்லாஹ் காட்டினாய். ஈமான் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். இப்ப கேமரால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்னமோ கோபம் மாதிரி விளங்கும், அல்லாஹ் கடுமையா நடக்கிற மாதிரி விளங்கும். இப்ப கேமராட அடுத்த பக்கத்தை பாருங்க. இன்சிடென்ட் எல்லாம் முடிய அந்த குழந்தை சந்தோஷமாகுது. அந்த ஈவெண்ட் எல்லாம் டிலீட் பண்ணல. உலகத்துல பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள் பேசினாங்க, அவங்க சொன்ன தத்துவம் காணாம போச்சு, அவங்களோட பேச்சு காணாம போச்சு. புதையல்ல பெரிய பணம் வச்சிருந்தாங்க, காணாம போச்சு. தங்க குவியல் வச்சிருந்தாங்க, காணாம போச்சு. அவங்க பேரே தெரியாம போச்சு. உலகத்துல ஹாஜரா சலாமுன் அலைஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது நடந்துச்சுன்றத முழு உலகத்துக்குமே அது தெரிஞ்சிச்சு. தெரியறது மட்டுமில்ல, லைவ் லைவ் 24/7. இப்ப போனாலும் ஹரத்துல ஓடுவாங்க. ஏன்பா? அந்த அம்மா ஓடினாங்களாம். எத்தனை வருஷமா ஓடுறீங்க? எவ்வளவு காலம் ஓடுறீங்க? ஓஃபைல் ஷஃபா மர்வா, ஷஃபா மர்வா. இப்ப அவர் முடி இன்னொரு ஆள் ஃப்ளைட் வந்து இறங்குது, ஃப்ளைட் ஆபரேட் ஆகுது, மக்கள் வர்றாங்க. நோம்பு பிடிக்கவா? எதுக்கு ஹரத்துக்கு வர்றாங்க? நோம்பு பிடிக்கவா? வேற ஏதாவது இபாதத்தா? அவங்க ஓடினாங்களாம். ஓடுறது இபாதத்தான். ஓடுறதுக்கு அங்க போ தேவையில்லை, இங்க இருந்து ஓடலாம். இங்கேருந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஓடலாம். எக்ஸசைஸ் பண்ண ஓடல. அவங்க ஈமானோட சுமந்து கொண்டு துடிச்சு கொண்டு, ரப்பு எனக்கு உதவுவான், என் புள்ள மௌத்தாகிற கட்டத்தில் இருக்கிற இடத்துல ரப்பு என்னை கைவிட மாட்டான், எந்த பாலைவனத்தில் எது நடக்கவே சாத்தியமில்லை அது நடத்தி காட்டுவான்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு ரப்புல் ஆலமீன் பதில் கொடுத்த சரித்திரத்தை உலகம் எங்கு ஓடி காட்டு.